செய்திகள் தொடர்கின்றன. மொராக்கோ நாட்டில் பேருந்து ஒன்று பள்ளத்திற்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 16 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மொராக்கோ நாட்டின் தலைநகர் ரோபாட்டின் அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அங்கு உள்ள பாலம் ஒன்றில் பயணிகள் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகிலிருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 16 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 12க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். واحد شويه المهم كيدكسع ناس حتى كنسمع الغوات وهذاك الشيء كيقولوا بدا الناس كيغوت جاتني فيقه وكيبان لي الذكر مهود. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் மீட்பு பணிகளில் விரைவாக ஈடுபட்டனர். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். فيهم 10 ديال جروح خفيفه و20 جروح بالغه فيهم بجوج من هاد ال20 اللي تم النقل ديالهم للمستشفى الجهوي. இதன் காரணமாக பலி எண்ணிக்கை மேலும் அதிகமாகும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.